மிதுனத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இவ்வளவு நாளாக உடல்நல பிரச்சனை, எடுத்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமை இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களே, ஆனால் குபேர யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் குதூகலம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அடுத்தவர்களை இழுக்கக்கூடிய, வசீகரப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியில் ஆண் மலட்டுத்தன்மை இருந்தது. ஆனால் இப்பொழுது அது போய் நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள், குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும், புதுசாக பிஸ்னஸ் இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் வரும்னு இந்த